ஹலோ மக்களே, சிவா இலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கபிலன் தான் பாம் வச்சு நம்ம சிவாவை கொலை பண்ணதுக்கு முயற்சி செய்தாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம அயலி சிவாவுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்தில் நம்ம அயலி கபிலனை அப்படியே அடியில் வெளுத்தெடுக்கும் போது நம்ம சிவா தான் மூத்த வாரிசுன்னு உனக்கு தெரிஞ்சுட்டு அதுக்காக தானே அவரை கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே செல்வனாகி பார்த்துடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவா தான் மூத்த வாரிசுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் கபிலன் இப்படி ஒரு செயலை செய்துட்டான்னு இந்திராணி நம்ம கபிலனுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சிவாவே அயலிக்கிட்ட வந்து அந்த கடவுளை நான் தான் உதயபெருமாவோட வாரிசுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை அப்படியே ஹக் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. நம்ம அயலியும் சிவாவும் வெளியில போகும்போது நம்ம சிவா ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவுக்கு புரிய ஆரம்பிக்குது, இந்த ஆளு தானே அன்னைக்கு நமக்கு கொரியர் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பை தந்தது. கண்டிப்பா இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சா அதுக்கு பின்னாடி உள்ள செயல் எல்லாமே நமக்கு தெரிய வரும். யாரு தான் அந்த சூழ்ச்சியை பண்ணான்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் அந்த மினிஸ்டரா இருந்தா இவனை வச்சே நம்ம அப்பாவை வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா ஒரு பிளானை போடுறாங்க. நம்ம ஐலி கிட்ட சிவாவும் ஐலி அண்ணா நிற்கிறாங்க பாரு, அவங்க தான் அந்த பாம் எனக்கு டெலிவர் பண்ணது, கண்டிப்பா இவனை பிடிச்சிடணும் அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் ஐலியும் சேர்ந்து சாமா மாசா போய் இந்த பார்ட்டி டைம்ல கொரியர் கொடுத்த ஆளை அப்படியே துரத்திட்டு போறாங்க. நம்ம சிவாவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு கட்டத்துல 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம சிவாவும் அவங்கள்ட்ட நீ தானே அன்னைக்கு என்கிட்ட கொரியர் தந்தது அப்படி சொல்லும்போது நீங்க யாரு எனக்கு தெரியவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் விடுற மாதிரி இல்லை, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லி, எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு நீ தான் அந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு வந்தா, ஆனால் அந்த கிஃப்ட்டுக்குள்ள பாம்பு இருந்துச்சு, நீ ஒழுங்காட்டு சொல்லி நீ தானே இந்த பாம்பை செட் பண்ணி வச்சது, அது மட்டும் இல்லாமல் இதை யார் உங்ககிட்ட தர சொன்னது அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவனை ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் நம்ம ஆயிலி சம மாசம் ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லுன்னு ஒரு அறை விடுறாங்க. அவங்களும் இதுக்கு மேலே நம்ம ஒத்துக்க வேண்டியதான்னு சொல்லி, ஆமாம் நான் தான் அந்த பார்சலை உங்கள்கிட்ட வந்து தந்தேன் அப்படி சொல்லும்போது சிவாவும் சரி இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் உங்ககிட்ட இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ஏன் பேரையும் சொல்லி என்கிட்ட தர சொன்னது அப்படின்னு கேட்கும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கபிலன் தான் அந்த பாம்பை உங்கள்கிட்ட தர சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சிவா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது கபிலனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அயிலியும் நம்ம சிவா கிட்ட பாத்தீங்களா சீனியர், எல்லாத்துக்கும் காரணம் அந்த கபிலனை தான் இருந்துட்டு இருக்கா, நம்ம ஏற்கனவே மினிஸ்டரா இருப்பாங்களோ அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டோம், கபிலன் இவ்வளோ பெரிய வேலை செய்திருப்பான்னு கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயிலியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அயிலியும் இனிமே இதை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா அந்த கபிலன்கிட்ட போய் கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் இதுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அயிலியும் கண்டிப்பா அந்த கபிலனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, அவன் ஏற்கனவே மாமாவோட வாரிசு நீங்க தானே புரிய ஆரம்பிச்சுட்டு அதனால தான் உங்களோட உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டிருப்பான் அப்படின்னு நம்ம அயலி சொல்லும்போது சிவாவும் நீ சொல்றது சரியா தான் இருக்கு அயலி, எப்படி இருந்தாலுமே போய் கேட்டுலான்னு 2 பேரும் சேர்ந்து கபிலனை பார்க்கறதுக்காண்டி கிளம்பி வராங்க. அதே சமயத்துல நம்ம செல்வநாயியும் ரித்திகாவும் பயங்கரமா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ரித்திகாவும் செல்வநாயிட்ட பாத்தீங்களா நடந்தது எல்லாத்தையுமே, நடந்த எல்லாமே இந்த சிவா அயலிக்கு சாதகமா தான் இருக்கு, நாங்க தான் இந்த பூஜையை நடத்திருக்கணும், எல்லாம் இந்த இந்திராணி அண்ணி தான் காரணம், எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு புரியல, அது மட்டும் இல்லாம நானும் கபிலனும் இந்த பூஜை பண்ணும் போதெல்லாம் எதுவுமே நடக்கல, ஆனா சிவாவும் அயலியும் மட்டும் அந்த பூஜை பண்ண உடனே ஹோம தீபம் எல்லாம் எரிஞ்சிட்டு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் செல்வநாயிட்டு கேட்கும்போது செல்வநாயும் நானும் அதை பத்தி தான் ரித்திகா யோசிச்சுட்டே இருக்கேன், இத்தனை நாளாட்டி இந்த சிவாவும் அயலியும் இந்த வீட்டில் இருக்காங்க, ஆனா யாருமே அவங்கள எதுவுமே சொல்லல, அது மட்டும் இல்லாம உங்க மாமாவும் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை, எனக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயகி சொல்லும்போது ரித்திகாவுக்கு இந்த அயலிக்கு இந்த வீட்டில் இன்னும் மரியாதை கூடிருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு. செல்வநாயகியும் இந்த ரகசியத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், கண்டிப்பா இந்த சிவாவுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு, இல்லைன்னா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேற இப்ப கோர்ட்ல இருக்கனால நம்மளால எதுவுமே சொல்ல முடியல, இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு செல்வநாயகி அப்படியே குழம்பி போய் நிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம சிவாவும் அயலியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கபிலனை பார்க்கறதுக்கு வராங்க.
கபிலனும் ரொம்பவே அசால்ட்டா அதில் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அயலி அந்த இடத்துல வந்து கபிலன் கிட்ட சத்தம் போட ஆரம்பிச்ச உடனே கபிலனும் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து வம்பு இழுத்துட்டு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது நடிக்காதடா அன்னைக்கு நீ அந்த பாம்பை கொடுத்தது நீ தானே அப்படி சொல்லும்போது கபிலனும் என்ன சொல்றீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது சிவாவும் அன்னைக்கு பார்ட்டியில் கிஃப்ட் தந்தது நீ தானே அதுவும் அந்த கிஃப்ட்டுக்குள்ள பாம்பு இருந்துச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணது நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லும்போது கபிலனும் என்ன வந்து எதுக்கு சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் அவங்களோட முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அயலியும் பேசாமல் உண்மையை ஒத்துக்கோ எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம் அப்படி சொல்லும்போது கபிலன் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. ஆனால் நம்ம சிவாவும் கபிலன் கிட்ட எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கிஃப்ட் பார்சலை கொடுத்து விட்டது நீ தான் அது மட்டும் இல்லாமல் என்னோட உயிரை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு தானே அதில் பாம் வச்சிருந்த அப்படின்னு விசாரணை பண்ணும்போது நம்ம மயிலி கபிலன் கிட்ட எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு சிவா தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுன்னு தெரிஞ்ச உடனே தானே இப்படியெல்லாம் செய்திருக்கா அப்படி சொல்லும்போது கபிலனும் யார் சொன்னா அப்படியெல்லாம் கிடையாது என்னக்கா இருந்தாலும் சிவா இந்த வீட்டு வாரிசு ஆகவே முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம அயலியும் சிவாவும் சேர்ந்து நீ இந்த மாதிரி ஒரு செயல் செய்தது இந்திராணி அண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஆகும்னு தெரியுமா அதை பற்றியெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் கபிலனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் ஒரு கட்டத்தில் என்னதான் இருந்தாலும் நான் தான் பண்ணேன் அதுக்கு இப்போ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் சொல்லும்போது நம்ம அயலியும் கண்டிப்பாக சிவா தான் இந்த வீட்டோட வாரிசு நிரூபிச்சே ஆவேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட கபிலனும் அதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அயலியும் எதுவாக இருந்தாலும் அந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சு நாங்கள் நிரூபிச்சே ஆவோன்னு சொன்ன உடனே நம்ம கபிலன் ஒரு கட்டத்தில் கோபத்தில் சிவா கிட்ட இவன் ஒரு அனாதை தானே அவன் எதுக்கு இன்னும் இந்த வீட்டில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவாவுக்கும் கபிலனுக்கும் இடையில பெரிய வாக்குவாதம் வந்து சண்டே ஆயிடுது. நம்ம சிவாவும் கபிலனோட சட்டையை பிடிச்சி யாரை பார்த்துடா அனாதைன்னு சொன்ன நான் உதய பெருமானோட பையன்டா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம செல்வனாகி மறைஞ்சிருந்து பார்த்துடுறாங்க. செல்வனாகி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குது சிவா இவ்வளோ உறுதியாக சொல்கிறான்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே செல்வநாய்க்கு புரிய ஆரம்பிக்குது. செல்வநாயகி நம்ம கபிலன் கிட்ட மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கபிலா உனக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு ஒழுங்கு மறையுது அம்மா கிட்ட எதுவுமே மறைக்காம சொல்லிட்டா என்ன விஷயம் அப்படி சொல்லும்போது கபிலன் அந்த இடத்துல அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லா விஷயமும் நம்ம இந்திராணியோட காதுக்கு வருது. இந்திராணி அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க என்ன வச்சித்தி இங்கே என்ன பிரச்சனை இங்கே வரைக்கும் சவுண்டு கேட்டுட்டு இருந்து என்ன விஷயம் அப்படி விசாரிக்கும் போது நம்ம அயலியும் அப்படியே அமைதியாக நிற்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஒழுங்காட்டு இப்போதே என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுங்க அப்படின்னு நம்ம இந்திராணி கேட்குறாங்க. நம்ம கபிலன் தான் சிவாவுக்கு இப்படி பாம்பு வச்சு அவனுக்கு உயிர் எடுக்க பார்த்தது அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம இந்திராணிக்கு தெரிய வருது. இந்திராணி அப்படியே பதட்டாயிடுறாங்க. என்ன கபிலா இப்படி ஒரு வேலையை நீ செய்வ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த குடும்பத்தை சேர்ந்த நீ இப்படியா பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்திராணி கபிலனை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. கபிலன் அமைதியாக நிற்கும் போது நம்ம இந்திராணியை ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னெல்லாம் நாங்கள் இப்படியாடா வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது செல்வநாய்க்கு ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்கும்போது இந்திராணியும் நம்ம கபிலனை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் சிவாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்த்த நம்ம கபிலன் இந்திராணிக்கு மேலேயே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.